தஞ்சாவூர் மாவட்டத்தில் கடந்த 12ஆம் தேதி 23 வயது இளம்பெண் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட வழக்கில் இருவேறு பைக்குகளில் தலா 3 பேர் செல்லும் காட்சிகளானது வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜா வழங்க கேட்கலாம். ராஜா, வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம். அதாவது தஞ்சை மாவட்டம் பாப்பாநாடு பகுதியில் கடந்த 12ஆம் தேதி 23 வயது இளம்பெண் காதலன் மற்றும் அவனது நண்பர்களால் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டார். இந்த வழக்கு தொடர்பாக அவனுடைய காதலன் கவிதாசன், பிரவீன், அவனுடைய நண்பர்கள் பிரவீன், திவாகர் மற்றும் ஒரு 17 வயது சிறுவன் ஆகிய 4 பேர் கைது செய்யப்பட்டார்கள். இந்த நிலையில் தற்பொழுது ஒரு சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. அதாவது அந்த இளம்பெண் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த ஒரு கண்காணிப்பு கேமராவில் இந்த இவர்கள் பதிவாகி இருக்கிறார்கள். அதாவது காதலன் கவிதாசன் மற்றும் அவருடைய நண்பர்கள் 6 பேர், அதாவது 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிற நிலையில் இந்த இதுல மேலும் 2 பேர் தொடர்பு இருக்கலாம், இருக்கலாம் என்கின்ற இந்த கோணத்தில் தற்பொழுது 2 இருசக்கர வாகனத்தில் 3 பேர் 6 பேர் 2 இருசக்கர வாகனத்தில் செல்கின்ற வீடியோ காட்சி தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. காவல்துறை 4 பேரை கைது செய்யப்பட்டிருக்கிற நிலையில் மேலும் 2 பேரை கைது செய்வார்களா என்ற கேள்வி எழுப்புகிறது. இந்த கோரிக்கையை வைத்துதான் 2 தினங்களுக்கு முன்பு பாப்பாநாடு பகுதியில் கடைகள் அடைக்கப்பட்டு அந்த பகுதி மக்கள் மற்றும் வணிகர்கள் அனைவரும் சேர்ந்து உண்மையான குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி கடையடைப்பு மற்றும் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினார்கள். இந்த போராட்டம் நடத்தப்பட்ட நிலையில் தற்பொழுது இந்த சிசிடிவி 2 இருசக்கர வாகனத்தில் 6 பேர் செல்கின்ற வீடியோ காட்சி வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பாக உன்னுடைய காவல்துறையினர் விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் அந்த பகுதி மக்கள் வைத்திருக்கிறார்கள். தஞ்சாவூர் மாவட்டத்தில் கடந்த 12ஆம் தேதி 23 வயது இளம்பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் இருவேறு பைக்குகளில் தலா 3 பேர் செல்லும் காட்சிகளானது வெளியாகி இருக்கிறது. இது குறித்தான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜா.